கேப்டன் வாழ்க்கையின் 10 முக்கியமான அம்சங்கள் என்னங்கிறத பார்க்கலாமா? 54 புதிய இயக்குனர்களை அறிமுகம் செய்த ஒரே நடிகர். ஆமாங்க, தமிழ் சினிமா வாழ்க்கையில் 54 புதிய இயக்குனர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள். உலக சினிமாவில் இதை வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பளித்தவர் நமது கேப்டன். நம்பர் 2, ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கு வாய்ப்பளித்தவர். ஆமாங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்கள் உடனான இவரது கூட்டணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. 1986ஆம் ஆண்டு வெளியான ஊமை விழிகள் எனும் திரைப்படத்தில் அப்போதைய நடிகர்கள் பலரும் நடிக்க தயங்கிய டிஎஸ்பி தீனதயாளன் என்ற காவல்துறை அதிகாரி வேடத்தில் சும்மா தெறிக்க விட்டிருப்பார் நம்மளுடைய கேப்டன். தனது இமேஜ் பற்றி கவலைப்படாமல் சற்று வயதான வேடத்தில் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. தொடர்ந்து திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றி உழவன் மகன், செந்தூரப்பூவே, காவிய தலைவன் போன்ற திரைப்படங்களை கொடுத்தார். இதில் உழவன் மகன் இருக்கே அப்பா, பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தை வீட்டில் அடிக்கடி போட்டு பார்ப்பாங்களாம். நம்பர் 3, சண்டை காட்சிகளில் டூப் வேண்டாம் என மறுத்தவர். ஆமாங்க, விஜயகாந்த் கேப்டன் அப்படின்னாலே அவங்களோட படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது சண்டை தான், ஃபைட்டு தான். அதுவும் கேப்டனுக்கு ஃபைட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடிகர் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்களில் அதிகம் பேசப்படுவது அவரது சண்டை காட்சிகளே. பல திரைப்படங்களில் தனக்கு டூப் வேண்டாம் என மறுத்து சண்டை காட்சிகளில் அவர் நடித்துள்ளார். சண்டை காட்சிகளில் தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கியிருந்தார் விஜயகாந்த் அவர்கள். பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் இதற்காக அவர் எடுத்துள்ளார். தனது பெரும்பாலான படங்களில் டூப் போடாமல் நடித்ததால் பல முறை அவருக்கு தோள்பட்டை இறக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் தலைவர் அவரே தன்னுடைய தோள்பட்டையை சரி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமையே இருக்கு. நம்பர் 4, கமலஹாசன் ரஜினிகாந்த் அலையில் தனித்து தெரிந்தவர். ஆமாங்க, 1984ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் சினிமா வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரே வருஷம் மட்டும் நமது தலைவர் கேப்டன் 18 படங்களை நடித்து 18 திரைப்படங்களும் வெளியாகின. மிக சில நடிகர்களுக்கு மட்டுமே இந்த சாதனை உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம். கமல் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் என்ற தலைமுறை உருவான போது அதற்கு இணையாக தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் கேப்டன். தனது பல படங்களில் நீண்ட உணர்ச்சிபூர்வமான வசனங்களை தன்னுடைய பாணியில் ஒரே டேக்கில் பேசி முடிப்பார் நமது கேப்டன். கிராமங்களில் இவரது படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு திருவிழாதான். குடும்பமாக வண்டி கட்டி கொண்டு படத்தை பார்க்க போவாங்க. நம்பர் 5, கேப்டன் என்ற பட்டம். ஆமாங்க, அப்போது நடித்த முன்னணி நடிகர்களுக்கு கூட 100வது படம் கொஞ்சம் தோல்வியில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய கேப்டனுக்கு 100வது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். 1991 ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இயக்கத்தில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது. அந்த திரைப்படத்திற்கு பிறகு சினிமா துறையிலும் ரசிகர்கள் மத்தியிலும் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார் விஜயகாந்த் அவர்கள். நம்பர் 6, நடிகராக இருந்தவர் நடிகர் சங்க தலைவரானவர். ஆமாங்க, விஜயகாந்த் அவர்கள் 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவரானார். அவர் நடிகர் சங்க தலைவரான போதும் நடிகர் சங்கம் மிகப்பெரிய கடன் சுமையில் இருந்தது. அதனை வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் கடன்களை அடைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவிற்கு மின்சாரம் இல்லை என்ற போராட்டத்தையும் நடத்தினார் நமது கேப்டன். நம்பர் 7, மனிதாபிமானமிக்க நடிகர். ஆமாங்க, நம்மளுடைய கேப்டன்னாலே ஒரு இரக்கம், கருணை, மனிதாபிமானம் வாரி விளங்கக்கூடிய வள்ளல், ஒரு பாசமிகு தலைவன் தான் கேப்டன். விஜயகாந்த் அவர்கள் குறித்து ஒரு பிரபலமான டான்சர் சொன்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விஜயகாந்த் அவர்கள் சினிமா படப்பிடிப்பு தலங்களில் ஒழுக்கத்தினை கடைபிடிப்பார். அவரது ஷாட் முடிந்தவுடன் சென்று கேரவனில் அமர மாட்டார். விஜயகாந்த் போன்று ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்தின் கடன்களை அடைக்க வெளிநாடுகளில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது நடன இயக்குநர்களையும் நடன கலைஞர்களையும் மிகவும் அன்போடு கவனித்துக் கொள்வார். நடன இயக்குநர்களுக்கு சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவிற்கு செல்லும் போது விமான டிக்கெட்களையே முன்பதிவு செய்து கொடுத்தார். நடன கலைஞர்கள் தானே என அவர் எங்களை பேருந்தில் பயணம் செய்யப்படவில்லை என்று நிகழ்ச்சியுடன் குறிப்பிடுகிறார். நம்பர் 8, இளம் நடிகர்களுக்கு கை கொடுத்தவர். ஆமாங்க, இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் 1993இல் வெளியான திரைப்படம் தான் செந்தூர பாண்டி. இந்த படத்தில் விஜய் அவர்களுக்கு அண்ணனாக கௌரவ வேடத்தில் நடித்திருப்பார் நமது விஜயகாந்த் அவர்கள்.
இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய தளபதி நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. விஜய் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹீரோவாக வருவதற்கு காரணம் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு தான். அதே மாதிரி 1999 பெரியண்ணா என்ற திரைப்படம் அப்போது விளைந்து வரும் நடிகராக இருந்த சூர்யா அவர்கள் நடித்த படம். ஸோ அந்த படத்தில் ஒரு கௌரவ வேடத்தில் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தோன்றியிருப்பார். நம்பர் 9, அனைவருமே சமமாக பார்ப்பது, ஏழை எளியவர்களுக்கு உதவுவது. ஆமாங்க, ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய கேப்டன். பெரும்பாலான உதவி இயக்குநர்கள் சினிமாக்காக வாய்ப்பு தேடி மெட்ராஸ் வந்திருக்கும் போது அவர்களுடைய வறுமையின் காரணமாக அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்பொழுதெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு விஜயகாந்த் அவர்கள் வீட்டிற்கு போனால் சாப்பாடு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போதும் கேப்டன் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை தான் எல்லாருக்குமே கொடுப்பாரா. அப்படிப்பட்ட குழந்தை மனசு கொண்ட பாசமிகு தலைவன் தான் கேப்டன். நம்பர் 10, வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்ட நமது கேப்டனோட பிறந்தநாள். ஆமாங்க, சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் அவர்கள் 2005 செப்டம்பர் மாதம் 14 மதுரையில் மாபெரும் மாநாடை நடத்தி அதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற தனது கட்சியின் பெயரை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர அரசியலில் இறங்கினார். விஜயகாந்த் அவர்கள் 2006 கட்சி தொடங்கிய பிறகு ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வந்தார். அந்த நாளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் வழியை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கே என்று முழக்கத்தோடு செய்து வருகின்றனர். இன்னைக்கு நம்மளுடைய கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பற்றி ஒரு 10 சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் கேட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். பண்ணும்போது